Hello everyone. In the video, we NCERT Class 6 for the first chapter, The Wonderful World of Science. In the book name Curiosity. So everything has a reason, right? In the book name Curiosity a reason. Because science is all about curiosity. In science, when you have a curiosity, we discover a lot of things in science. So now in the video, I'm not going line by NCERT textbook, but in this PDF I have 10 slides. Okay, in the 10 slides you will be able to understand the whole concept of this lesson and each and everything. So in the book la paatha nama nariya activities kuduthirupanga in between and questions irukum and konjam story type kondu poirupanga. But in the video nama enna panna porona nama main ana oru content புரிஞ்சுக்க போறோம். And with this knowledge of this content நீங்க இது பேஸா வச்சிட்டு when you read the book you'll be able to understand it. Okay va? So let's start the lesson. First the curiosity, the wonderful world of science. Wonderful world of science ஏன் சொல்றாங்க? Wonderful world of science என்ன முதல்ல? Science is a very big world. Okay வா? ரொம்ப பெரிய உலகம். அதுல wonderful things நிறைய இருக்கு. Beautiful wonderful things நிறைய இருக்கு. நம்ம ஒண்ணுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய discoveries கண்டுபிடிச்சிட்டே போயிட்டே இருக்கலாம். So it has lot of discoveries. அதனால அது wonderful-ஆ இருக்கு அப்படி சொல்றாங்க. நிறைய discovery கண்டுபிடிச்சிட்டே போயிட்டு இருக்காங்க. So இப்போ general introduction. Welcome young scientists. Today we begin an exciting adventure into world of science. It's all start with simple yet powerful curiosity. So எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது? It all starts with a curiosity. உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும் சயின்ஸ் கற்றுக்கணுன்னு. With that only we all start that. ஓகேவா? அது இருந்தால் தான் நம்ம ஆரம்பிக்க முடியும். So get ready to ask question and discover amazing things. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அம்மா அப்பா நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பீங்க. அது மாதிரி இது ஏன் நடக்குது அது ஏன் நடக்குது. பட் they don't have answer. But one thing என்னென்னா சயின்ஸில் எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கும். Okay, that's the uniqueness. So in science பார்க்கும்போது நமக்கு சயின்ஸில் we have answer for all those things. So we get answer. Let's go to the chapter. First what is science? ஓகேவா? சயின்ஸ் தான் என்னென்னு பார்க்கலாம். Science is a special way of looking at the world around us. ஸோ சயின்ஸ் நமக்கு தெரியும் போது நம்ம வேர்ல்டை வேறு விதமாக ஒரு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நமக்கு தண்ணி குடிக்கிறோம், சாப்பிட்றோம், நம்ம சாப்பாடு ஃபுட் குக் பண்ணுறோம். இதெல்லாமே ஒரு நார்மலாக ஒரு ஹியூமனாக நம்ம பார்க்கலாம். பட் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது சயின்டிஃபிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது என்ன பார்ப்போம்? ஓகே, பாயில் ஆகுது 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது, அதில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும், நம்ம கில் பண்ணதுக்கு பாயில் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபுட் சாப்பிட்றோம், நம்ம சியூ பண்ணி சாப்பிட்ணும், அப்போ டைஜஷன் நல்லா நடக்கும். நம்ம வாயில் மீன்ஸ் நம்ம மவுத்தில் இருக்க சலைவேர் ஆம்பிளைஸ் நம்ம ஹெல்ப் பண்ணுது. ஸோ சயின்டிஃபிக்காக நம்ம எல்லாருமே பார்க்கும்போது எவ்ரி திங் சேஞ்சஸ், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த ஒரு க்யூரியாசிட்டி நமக்கு எப்பவுமே இருக்கணும். இப்போ மழை பெய்யுதுன்னா ஏன் பெய்யுது, ரெயின்போ விப்யோர், அதாவது இந்த மாதிரி வயலட், இண்டிகோ, அது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு என்ன காரணம் இருக்குது? ஒவ்வொன்றுக்கும் யூ ஷுட் ஆஸ்க் அ கொஷின் வை, ஏன், என்ன காரணம் இருக்குது. ஸோ லைக் திஸ் கேர்ள் இங்கே பார்த்துட்ருக்கால. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாமே நம்ம மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு எல்லா சின்ன சின்ன விஷயம் நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் க்ளோஸ்லி அப்சர்விங் திங்ஸ் லைக் வாட்சிங் அ பிளான்ட் க்ரோ. ஒரு பிளான்ட் வளருது நம்ம பார்க்கலாம். ஸோ பிளான்ட் நம்ம பார்க்கும்போது சின்னொன்று இருக்கும், அது பார்த்து சீட்லேருந்து வளர்ந்துட்டே இருக்கும். பட் அந்த பிளான்ட் வளர்றதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குது. லைக் அது சன்லைட் எடுத்துக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம பார்ப்போம், அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறமா அதில் பிளான்ட்ஸ்மே ரெஸ்பிரேஷன்லாம் பண்ணும். அதுக்குமே ஒரு ஆக்சிஜன்லாம் உள்ள லைக் ஆக்சிஜன் வெளியே ரிலீஸ் பண்ணுது அண்ட் இட் டேக்ஸ் த கார்பன் டை ஆக்சைடு. ஸோ எல்லாமே ஒவ்வொருமே ப்ராசஸ் இருக்கும். அது ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும், அந்த வாட்டர் மற்ற ஸ்டெம்முக்கு அதெல்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே படிப்போம்? பிளான்ட்டோட ஸ்டைல் நம்ம என்ன சொல்கிறோம்னா பாட்னின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த பாட்னி ஸ்டைல் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாமே நம்ம கிளியராக படிப்போம் பிளான்ட் பற்றி. ஸோ பிளான்ட்டை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணும்போது நம்ம நிறைய கண்டுபிடிக்க முடியும். ஏன் இந்த பிளான்ட்டில் இந்த இன்செக்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோன்னா நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. நிறைய பிளான்ட்ஸில் சில இன்செக்ட்ஸ் வந்தால் சில பிளான்ட் அதில் பக்கத்தில் சுற்றிகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி அதுக்கு ஏன் அப்படி இருக்குது? யூ ஷுட் ஆஸ்க் த கொஷின் வை. எப்போவுமே ஏன் அப்படி இருக்குது நம்ம கொஷின் கேட்டே இருக்கணும். செகண்ட், ஆஸ்கிங் அ லாட் ஆஃப் கொஷின்ஸ் லைக் வை டூ பேர்ட்ஸ் ஃப்ளை. எதுக்கு பறவை மட்டும் பறக்குது, நம்மளால் ஏன் பறக்க முடியல? ஸோ அதுக்குமே ஒரு ரீசன் இருக்கும். அவங்களோட பாடி ஃபீச்சர்ஸ் அப்படி இருக்குது, நம்ம பாடி ஃபீச்சர்ஸ் இப்படி இருக்குது. அவங்க சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எங்கே இருக்காங்க? ஸ்கையில் இருக்காங்க. ஸோ ஸ்கையில் அவங்க நடந்து போக முடியாது, இல்லை அவங்க பறந்து தான் போக முடியும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒரு ரீசன்ஸ் பின்னாடி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட், ஃபைண்டிங் ஆன்சர் டு தோஸ் கொஷின் த்ரூ கேர்ஃபுல் திங்கிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். எப்படி கண்டுபிடிக்க போகிற ஆன்சர்ஸ் நம்ம கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணி நம்ம இந்த ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம கொஞ்சம் சயின்டிஃபிக்கான நம்மளோட தாட்ஸை
நம்ம என்ன பண்ணோம், சயின்டிஃபிக்காக நம்ம வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம நார்மலாக திங்க் பண்ணாமல் ஏன் இப்படி நடக்குது சயின்டிஃபிக்காக பண்ணணும். இப்போ நார்மலாக திங்க் பண்ணவங்க என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் இல்லைங்க, அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் சயின்டிஃபிக்காக பார்த்தா நம்ம என்ன சொல்லலாம், அதுக்கு பண்ணி என்ன காரணம் இருக்குது. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோன்னா ஐசக் நியூட்டன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்ல. நியூட்டன் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருந்தார். ஸோ என்ன பண்ணார், இவர் ஒரு ஆப்பிள் ட்ரீக்கு கீழே இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, அவர் மேலே வந்துட்டு ஒரு ஆப்பிள் விழும்போது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஆப்பிள் விழுந்துச்சா ஓகே சாப்பிட்டோமா இல்லை ஜூஸ் போட்டு குடிச்சோமா போயிடுவாங்க. பட் வாட் ஹீ டிட் இஸ், அவர் ஏன் ஆப்பிள் வந்து கீழே விழுது, அதுக்கு பேர் என்ன காரணம் இருக்குது கண்டுபிடிக்கும் போது அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, கிராவிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கிராவிட்டி இஸ் அ ரீசன் வை வந்துட்டு அந்த ஆப்பிள் எல்லாமே ஆப்பிளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பென் கீழே போய் அது கீழே தான் விழும். ஏன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அது கண்டுபிடிச்ச ஐசக் நியூட்டன். அவருமே நம்மள மாதிரி ஒரு ஏதோ ஒன்று, அது அப்படி தான்ப்பா ஆப்பிள் மேலேருந்து கீழே விழுந்து தான் ஆகணும், அதான் ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க, அப்படி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னா நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னால், இங்கே ஒரு கீவேர்டு கொடுத்துருக்கேன். இது என்னென்னா கீவேர்டு வந்து இங்கே அப்சர்வேஷன்னா என்ன, க்ளோஸ்லி வாட்சிங் சம்திங் டு லேர்ன் ஃப்ரம் இட். நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நீங்களே வந்துட்டு உங்கள் அம்மா உங்கள் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க அது வந்து நம்ம அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கேரக்டர்ஸ் நம்ம ஹேபிட்ஸ் பில்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன பேச நம்ம பேசுவோம், நம்ம எப்படி கற்றுக்குறோம், சின்ன வயசில் என்ன பண்ணுறோம், அதை நம்ம அப்சர்வ் பண்ணி கற்றுக்குறோம். அதே மாதிரி சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கணும், நம்ம அப்சர்வ் பண்ணணும். இப்போ நியூட்டனுமே அவர் மேலேருந்து ஆப்பிள் விழுது ஒரு வாட்டி பார்த்துருக்க மாட்டாரு, ஒரு 1000 டைம்ஸ் பார்த்துருப்பாரு. என்ன ஆச்சு, எப்படி விழுது, எல்லா டைமும் இப்படி தான் விழுது. எப்போவுமே ஆப்பிள் வந்து மேலே மீன்ஸ் ஸ்கை பக்கம் போகிறதில்ல, அது கிரவுண்டுக்கு தான் வரப்போகுது. ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஒரு ரீசன்ஸ் இருக்குது. அதை நோட் பண்ணி நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். இதான் அங்கே சொல்லியிருக்காங்க, அப்சர்விங். ஸோ வாட் இஸ் சயின்ஸ்? சயின்ஸ் இஸ் அ ஸ்பெஷல் வே ஆஃப் லுக்கிங் அட் த வேர்ல்ட் அரவுண்ட் அஸ். ஒரு ஸ்பெஷலாக நம்ம பார்க்கணும், நார்மலாக பார்க்கக்கூடாது. நம்ம வந்து ஸ்பெஷல் வேயாக சயின்ஸை வந்து பார்க்கணும். அதுதான் இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஷுட் see science as a special way. ஸ்பெஷலாக நம்ம வந்து சயின்ஸை நோட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஸோ க்யூரியாசிட்டி எப்படி பில்ட் பண்ணுறது அப்படி சொல்லி இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்காங்க. இப்போ க்யூரியாசிட்டினா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, க்யூரியாசிட்டி மீன்ஸ் ஒரு ஆர்வம் இருக்குது, நமக்கு வந்து இது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல, அதுதான். ஸோ லெட்ஸ் சேஞ்ச் த பென். ஃபர்ஸ்ட் வந்து த பிகினிங் ஆஃப் டிஸ்கவரி. ஒரு டிஸ்கவரினா ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது எப்படி ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நமக்கு ஒரு டிஸ்கவரிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து க்யூரியாசிட்டி. ஒரு ஆர்வம் இருக்குது, நமக்கு ஆர்வமே இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ க்யூரியாசிட்டி மீன்ஸ் ஒரு ஆர்வம் இருந்தால் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாண்டிங் டு நோ, நமக்கு தெரிஞ்சுக்கணும். Curiosity is like a little bulb in your mind that makes you want to learn more about everything. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கு வாண்டிங் டு நோ மீன்ஸ் நமக்குள்ளே ஒரு லைட் பல்ப் இருக்கும். ஓகேவா, எக்ஸாக்டாக லைட் பல்ப் கிடையாது, ஒரு எனர்ஜியாக இல்லை ஒரு நமக்கு எப்படி ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஓகேவா, அது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கற்றுக்கணும், நமக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் வந்துட்டு ஆஸ்கிங் வை. It makes you question like why does it rain or how do spiders build webs. இப்போ நம்ம பார்ப்போம் ஸ்பைடர்ஸ் வந்து வெப் பில்ட் பண்ணுது. அது இல்லாமல் நம்ம ஸ்பேரோ இல்லை காக்கான்னு பார்த்தோன்னா அது ஒரு நெஸ்ட் வச்சுருக்கோம், கூடு வச்சுருக்கோம்ல. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. நம்மளுமே வீடு கட்டி உட்காந்துருக்கோம். ஸோ இதுக்கெலாம் பின்னாடி என்ன காரணம் இருக்குது, பிகாஸ் நமக்கு ஏற்றது நம்ம இருக்கும். இப்போ ஒரு காக்காவோ எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் ஒரு பில்டிங்கில் இருக்கு சொன்னால் அது இருக்காதுல்ல, அது ட்ரீஸில் தான் இருக்கும், அங்கே தான் அது வாழ முடியும். அதே மாதிரி ஒரு மீன் இருக்குன்னா அந்த மீன் தண்ணிக்குள்ளே தான் இருக்கும், அதுக்கும் ரீசன் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. அவங்க ஹேபிடேட்ஸ், அதாவது அவங்க சுற்றி இருக்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி சரௌண்டிங் ஏற்ற அவங்க வந்து வாழ்வாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோரிங் நியூ ஐடியாஸ். பீயிங் க்யூரியஸ் ஹெல்ப்ஸ் யூ எக்ஸ்ப்ளோர் அண்ட் மேக் எக்ஸைட்டிங் டிஸ்கவரிஸ் ஜஸ்ட் லைக் கிரேட் சயின்டிஸ்ட். ஸோ நம்ம க்யூரியஸாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், நம்ம கண்டுபிடிப்போம், நியூ ஐடியாஸ் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அது நம்ம என்ன தேவைப்படும், க்யூரியாசிட்டி வந்து தேவைப்படும். க்யூரியாசிட்டி இருந்தால் மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸைட்டிங்கான டிஸ்கவரிஸ் கொண்டு வருவோம். எக்ஸைட்டிங்கான டிஸ்கவரிஸ் தான் ரொம்பவே வித்தியாசமாக ஒரு ஆர்வமாக இருக்குது, ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்க சில டிஸ்கவரிஸும் கொண்டு வரப்போம். நெக்ஸ்ட் வந்து இன்வென்ஷன் ஸ்டார்ட் ஹியர். இப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு இன்வென்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். லைக் மெனி அமேசிங் இன்வென்ஷன் ஃப்ரம் ஃபோன்லேருந்து ராக்கெட் வரைக்குமே வந்துட்டு ஒரு சின்ன க்யூரியாசிட்டிலேருந்து ஆரம்பிச்சிது. ஸோ ஃபோன்ஸுமே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோன்லேருந்து ஆரம்பித்து லேப்டாப், டேபு, அப்புறமா இப்போ நம்ம ஸ்மார்ட் டிவி வந்துட்டோம், அப்புறம் நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணிட்டே வராங்க. அண்ட் இப்போ ஏஐலாம் வந்துடுச்சு. இன்னும் போக நான் ரோபோட்ஸ் கூட நம்ம பக்கத்துலேயே வந்து நார்மலாக ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஹியூமன் மாதிரி நமக்கு இருக்க போகுது. ஸோ எல்லாமே எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு க்யூரியாசிட்டி மைண்ட்ஸ் இருக்கும் போது தான் இன்வென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு கண்டுபிடிக்கிறது ஸ்டார்ட் ஆகுது சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. கீவேர்டு என்னது இங்கே க்யூரியாசிட்டி.
the strong wish to find out or understand something. ஒரு strong wish இருக்குது, ஒரு ரொம்பவே ஸ்ட்ராங்னா ரொம்பவே ஆழமான ஒரு ஆசை நமக்கு இருக்குது, to understand something. அதான் நம்ம curiosity சொல்லுவோம். ஸோ to have a scientific knowledge நமக்கு curiosity is very very important. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். the scientific method. ஸோ இந்த டெக்ஸ்ட் புக்கில் வந்து என்னென்னு சொல்லியிருப்பாங்க, சயின்டிஃபிக் மெத்தடாக வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் இருக்குது. அந்த சயின்டிஃபிக் மெத்தட் பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணலான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சயின்டிஃபிக் மெத்தட் லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஓகேவா? ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இப்போ வந்துட்டு நமக்கு எக்ஸாம்பிள் இவ்வளோ பெரிய சைஸுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை சின்னதாக பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம சின்னதாக இத்துண்டா நம்ம வந்து சின்ன ப்ராப்ளமாக ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ நான் நினச்சேன்னா மொத்த சர்க்கிள்குள்ளே எல்லோரும் வந்து சர்க்கிள் அளவுக்கு எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதை என்ன பண்ண போகிறேன், சின்னதாக நான் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மொத்தமாக ஒரு ப்ராப்ளம்ஸ் இந்த மொத்தமே வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் நான் கன்சிடர் பண்ணேன்னா அந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் எப்படி இருக்கணும், சின்னதாக இருக்கணும். லைக் இதுமாதிரி ஸ்மாலாக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஒரு பெரிய சயின்டிஃபிக் ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதை நம்ம சின்னதாக நம்ம சால்வ் பண்ணணும், கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப் 1 அப்சர்வ், நோட்டீஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஆர் அன்யூஷுவல் அரவுண்ட் யூ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சுற்றி ஏதாச்சும் அன்யூஷுவலாக இருக்கா, நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா நம்ம நோட்டீஸ் பண்ணணும். செகண்ட் வந்து ஆஸ்க் அ கொஷின், formulate a scientific specific question about what you observe. நீங்கள் பார்த்ததை வச்சுட்டு ஒரு சயின்டிஃபிக்காக கொஷின் வந்து நீங்கள் அரைஸ் பண்ணணும், ஏன் இப்படி நடக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும், ஓகே என்ன நடக்குது அப்சர்வ் பண்ணணும். செகண்ட் வந்து நீங்கள் கொஷின் கேட்கணும். அதுக்கப்புறமா வந்து மேக் அ ஹைப்போதெசிஸ், அதாவது மேக் அன் எஜுகேட்டட் கெஸ் அபவுட் த ஆன்சர், தட் இஸ் யுவர் பெஸ்ட் கெஸ். நமக்கு நிறைய கெஸ் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஏதாச்சும் பக்கத்தில் எதாவது பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்ம நிறைய கெஸ் வச்சுருப்போம். ஓகே இதனால இருக்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம், ஒரு பென் எழுதல என்ன சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் ஒரு பென் எழுதிட்டுருக்கீங்க, இல்லை ஒரு பென்சில் எழுதிட்டுருக்கீங்கன்னா அது ஸ்டாப் ஆகிடுது, இல்லை பென்சில் ஊக்கு உடஞ்சிச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், ஏன் ஊக்கு உடஞ்சிது நம்ம வந்து யோசிப்போம். ஸோ நம்ம நிறைய ஐடியாஸ் நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். பட் அதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியா, ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹைப்போதெசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது நமக்கு இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டெஸ்ட், do experiment or make observations to see if your guess is right. இப்போ நீங்கள் பெஸ்ட்டான ஒரு கெஸ்ட் கண்டுபிடிச்சிங்களா, ஒரு கெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அது கரெக்டாக இல்லையான்னு என்ன பண்ணணும், நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சிட்டா நம்ம வந்துட்டு ஓகே இதனால தான் இப்படி இருக்குது நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூட் பண்ணணும், செக் யூர் ரிசல்ட்ஸ் டு ஃபைண்ட் அவுட் ரியல் ஆன்சர் அண்ட் லேர்ன் சம்திங் நியூ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரிசல்ட் வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணணும், ஓகே இதனால தான் இது வந்து நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணி முடிக்கணும். ஸோ இங்கே இருக்க கீவேர்டு என்ன, ஹைப்போதெசிஸ். ஹைப்போதெசிஸ் தான் என்ன, an educated guess based on observation. நம்ம பார்த்ததை வச்சு ஒரு கெஸ் பண்ணுறோம், அது பெஸ்ட் கெஸ்ஸாக இருக்கணும், அது நம்ம என்ன சொல்லுவோம், ஹைப்போதெசிஸ் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா இதுதான் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான சயின்டிஃபிக் மெத்தட். ஓகேவா? ஓகே சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் நம்ம வந்து சால்விங் அ ப்ராப்ளம். ஒரு டிடெக்டிவ் ஸ்டெப்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும், ஒரு கொஷின் கேட்கணும், ஹைப்போதெசிஸ் ரெடி பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், அப்போ கன்க்ளூட் பண்ணி நம்ம இதனால தான் எனக்கு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சின்ன சொல்யூஷன் கொண்டு வர போகிறோம். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும், ஒன்றுலேருந்து ஒன்றா சால்வ் பண்ணி நம்ம வந்து அப்போ சொல்யூஷன்ஸ் வந்து கொண்டு வரும். ஸோ இப்போ நீங்களும் ஒரு சயின்டிஃபிக்காக விஷயம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அப்போ அது பார்க்கணும். இப்போது நிறைய விஷயம் நம்ம பார்த்துருப்போம், நம்ம வந்து உங்களுக்கு நிறைய தடுப்பூசிலாம் போட்டிருப்பாங்க, வேக்சின்ஸ் போட்டிருப்பாங்க, அப்படி இல்லாட்டி வந்துட்டு நிறைய உங்களுக்கு மாத்திரை கொடுத்துருப்பாங்க. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, எல்லா மாத்திரையுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லேபில் உட்காந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, ஹைப்போதெசிஸ் ரெடி பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, அப்புறம் கன்க்ளூஷன் கொடுவாங்க. ஓகே இந்த மாத்திரை எக்ஸாம்பிள் டோலோ 650 வந்து ஃபீவர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம வந்து உடம்பு டயர்டாக இருந்துச்சு பெயினாக நம்ம எடுத்துக்கலாம், பெயின் கில்லர் மாதிரி நம்ம சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிடெக்டிவ் ஸ்டெப்பாக அவங்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க போயிட்டு இருக்காங்க. அதான் ரீசனாக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். இப்போ எவ்ரிடே எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ த கேஸ் ஆஃப் அ பென். ஓகேவா? ஸோ அந்த பொண்ணு பென் வச்சுருக்கலாம், அந்த பொண்ணோட பென் என்ன ஆச்சு, எழுத மாட்டுது இப்போ. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எவ்ரிடே சயின்ஸ் த கேஸ் ஆஃப் அ பென். அப்சர்வேஷன் என்ன, இங்கே அந்த பென் எழுதலை. ஓகேவா? இப்போ அது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஸ்லைடில் என்ன இருந்துச்சு, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணணும், அப்புறமா அந்த கொஷின் கேட்கணும், ஹைப்போதெசிஸ் ரெடி பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், அண்ட் தென் வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணணும். அது அங்கே வந்து எக்ஸாம்பிள் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போகிறாங்க. அப்சர்வேஷன் என்னென்னா உங்கள் பென் எழுதலை. ஓகேவா? கொஷின் என்ன, ஏன் இது எழுதலை, இந்த பென் ஏன் எல்லாம் போச்சு. ஃபர்ஸ்ட் கெஸ் என்ன பண்ணுவீங்க, மேபி இங்கு தீஞ்சு போயிருக்கலாம். ஓகேவா? டெஸ்ட் என்ன பண்ணுவீங்க, யூ ஓப்பன் த பென் அண்ட் செக் த இங்க் ரீஃபில்.
ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பெண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இங்கில் எவ்வளோ இருக்குது, நான்லாம் என்ன பண்ணுவேன், லைட்டில் எவ்வளோ இருக்குது பார்ப்பேன். சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவாங்க அது நிஜமாக தெரியல, பட் நம்ம என்ன பண்ணுவோம், பெண்ணுக்கு பின்னாடி இருக்கிற லீஃபில் நம்ம வந்து ஊதி பார்ப்போம். ஓகே, பென் எழுதாலன்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ சில்லி திங்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ரிசல்ட் என்ன ஆகும், இங்க் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு புதுசாக ஒரு கெஸ் கொண்டு வருவோம். அதாவது பெர்ஹாப்ஸ் மேபி அந்த இங்கு ட்ரை ஆகிருக்கலாம், அந்த பொண்ணோட பென் எழுதலை, ஓகேவா. ஸோ பென் வந்து எழுதாமல் போயிடுச்சு. அவள் என்ன பண்ண, பென் எழுத மாட்டேது, அது ஏன் எழுதுச்சுன்னு யோசிக்கிறா. அவள் ஒரு கெஸ் பண்ணுறா. இதான்றது நம்ம ஹைப்போதசிஸ், நம்ம சொன்னால் பெஸ்ட்டான ஒரு கெஸ் இருக்கணும்ல நமக்கு. ஸோ ஹைப்போதசிஸ் வந்துட்டு நமக்கு வச்சுருக்கணும். ஓகே, ஸோ என்ன பண்ணால் இது மாதிரி ஹைப்போதசிஸ் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி டெஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பட் என்ன ஆகுதுன்னா, அது வந்து இல்லை. ஓகே, பென் வந்து இங்க் இருக்குது, பட் அது எழுத மாட்டுது. ஸோ அப்போ ரிசல்ட் என்னது, இங்க் இருக்குது. அப்போ என்ன இருக்கும், இங்க் ட்ரையாக இருக்கும். அவள் கன்க்ளூட் பண்ணுறான். ஸோ அவன் என்ன பண்ணுறான், எடுத்தோடனே இது பென் வந்துட்டு எழுத சொன்னோடனே என்ன பண்ணிடுறா, தூக்கி போட்டுடல. ஏன் எழுதலை, எதுக்கு எழுதலை, அது திறந்து பார்க்குறா. ஓகே, அப்போ இது வந்து இங்கு காலி ஆகலை, இங்கு ட்ரை ஆகிடுச்சு. கன்க்ளூட் பண்ணுறான். ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ண, சயின்ஸ் எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகணும். நம்ம எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணக்கூடாது. ஸோ you just use a scientific method without even realizing it. இப்போ நம்மளுமே நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய சயின்டிஃபிக் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி தான் இருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நிறைய எவ்ரிடே லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். நம்ம அம்மா வந்து சமைக்கிறாங்கன்னா, எக்ஸாம்பிள் அவங்க எதுவும் சமைக்கிறாங்க, ஓகேவா. உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன், ஓகேவா. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ரொம்ப தீஞ்சு போயிடுது. இப்போ ஏன் தீஞ்சு போச்சு, மேபி ஸ்டவ்வோட என்ன சொல்கிறது, ஸ்டவ் வந்து கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கலாம் அவங்க, அது ஒரு ரீசனாக இருக்கலாம். இல்லாட்டி இந்த பொட்டேட்டோவில் மசாலா வந்து இதை ஒழுங்காக இருக்காமல் இருந்துருக்கலாம், வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கூட இருக்கலாம், ஓகேவா. ஸோ அவங்க டேஸ்ட் செட் ஆகலாம், நிறைய காரணங்கள் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுறோன்னா, டெய்லியும் நம்ம வந்து ஒரு சயின்டிஃபிக் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் என்ன போட்டிருக்காங்கன்னா, சயின்ஸோட டெய்லி லைஃப். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே நம்ம வந்து டீப்பாக சயின்ஸ் அண்ட் டெய்லி லைஃப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா, இங்கே வந்துட்டு இந்த குக், ஓகே. சயின்ஸ் ஜஸ்ட் லேபில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே இருக்கும். சயின்ஸ் நம்ம சுற்றி இருக்க எல்லா இடத்துலையுமே இருக்கும். நீங்கள் பக்கத்தில் ஒரு எறும்பு ஓடிட்டுருக்கா, அதுக்குள்ளே சயின்ஸ் இருக்கும். நீங்கள் வெளியே பார்க்குறீங்க சீனரியில் ஒரு மரம் இருக்குன்னா அதுக்குள்ள சயின்ஸ் இருக்குது, ஓகேவா. உங்களோட நீங்கள் ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்க, அந்த ட்ரெஸ் எப்படி தயாரிச்சிருப்பாங்க, அதுக்கு பின்னாடி அந்த ட்ரெஸ் தயாரித்து வரல, அது ஒரு காட்டன்லேருந்து வருதுன்னா அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம், ஒரு சயின்ஸ் வந்து கண்டிப்பாக பின்னாடி இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வந்து குக், ஓகேவா. A cook wonders why the dal overflows while boiling, signs of heat and pressure. இப்போ நம்ம என்ன, அம்மாங்களாம் வந்து சமைக்கிறாங்க, இல்லை ஒரு குக் வந்து சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், அவங்க வந்து பார்ப்பாங்க, டால் அதாவது பருப்பு வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது கொதிக்க வைக்கும் போது. ஏன் இப்படி ஆகிருக்கும், மேபி ஹீட்டும் ப்ரெஷராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அவங்களுக்கு ஹீட் ப்ரெஷர் பற்றி ஒழுங்காக டீட்டெயிலாக தெரியாது, சயின்டிஃபிக்காக தெரியாது, பட் அவங்க அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பைசைக்கிள் ஃபிக்ஸர். A cycle repair person finds a tiny leak in a tire, understanding air pressure and holes. ஸோ இப்போ நம்ம வந்து சைக்கிளாக நீங்கள் ஓட்டிகிட்டு இருப்பீங்க, அப்போ உங்கள் சைக்கிள் பஞ்சர் ஆகுது வச்சுக்கலாம், ஓகே. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சைக்கிளோட அண்ணா கடையில் போய் கொடுப்பீங்க. அவர் என்ன பண்ணுவார், எங்கே ஓட்டை இருக்கா பஞ்சர் இருக்கா பார்ப்பாரா. ஸோ அவர் என்ன பண்ணார், ஏர் ப்ரெஷர் அப்புறம் ஹோல்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது சயின்ஸில், அதை யூஸ் பண்ணி அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஓகே, ஏர் ப்ரெஷர் வந்து இங்கே இருக்கா, நல்லா பிரச்சனை இருக்குது சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு வந்து டீட்டெயிலாக சயின்ஸ் பற்றி தெரியாது, ஆனால் அவர் வந்து கண்டுபிடிக்க முடியுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், டெய்லி லைஃப்பில் ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் சயின்ஸை. இது ஒன்றும் லேப் இல்லை, சைக்கிள் கடை லேப் கிடையாது, நம்ம ஒரு கிச்சன் லேப் கிடையாது, பட் நம்ம எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறோம், சயின்ஸை அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். தேர்ட் வந்து இந்த எலக்ட்ரிஷியன். An electrician checks if a switch is working, knowing of what? Electrical circuits. ஸோ எலக்ட்ரிஷியன் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்விட்ச் நம்ம போடுறோம் ஒர்க் ஆகலையா, அப்போ என்ன பண்ணுவாங்க, சர்க்யூட் செக் பண்ணுவாங்க. அவங்க நிறைய ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் வச்சு வயர் வச்சு செக் பண்ணுவாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த குக்கோ நம்ம அம்மாவோ இல்லை பைசைக்கிள் ரிப்பேர் பண்ண அண்ணா எலக்ட்ரிஷியன் அண்ணா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்துட்டு அதை செக் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சயின்ஸை அப்ளை பண்ணாங்க டெய்லி லைஃப்பில். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணலாம்னா, சயின்ஸை வந்து டெய்லி லைஃப் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்க ஒரு கீவேர்ட் என்னென்னா இன்ஃபரன்ஸ், அதாவது கன்க்ளூஷன் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் அண்ட் க்ளூஸ். ஸோ இன்ஃபரன்ஸாக என்ன, ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவு பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் எடுத்தோன்னு ஏதோ ஒன்று முடிவு பண்ணல, நம்ம பேஸ்ட் ஆன் த அப்சர்வேஷன், நம்ம பார்க்குற அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன பார்க்குறோமோ, ப்ளஸ் எவிடன்ஸ், நம்ம என்ன எவிடன்ஸ் இருக்காங்க, என்ன சாட்சி இருக்குது. இப்போ வந்து பருப்பு பொங்குதுன்னா நம்ம பார்க்கணும், ஓகே இங்கே வந்து ப்ரெஷர் வந்து இப்படி இருக்குது, ஹீட் எப்படி இருக்குது, அதனால பொங்கி இருக்குது பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஒரு பைசைக்கிள் ரிப்பேர் பண்ணான்னா என்ன பார்ப்பாரு, ஓட்டை இருக்குது, ஸோ ஏர் ப்ரெஷர் வந்து பிரச்சனையாக இருக்குது சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு வேர்ட் வந்து நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம், கற்றுக்கிட்டு இருக்கோம், ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். இப்போ சயின்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட்.
சயின்ஸ் என்ன பண்ண நம்ம வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். சயின்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த மேஜிக் ஆஃப் நேச்சர் அண்ட் லைஃப். ஸோ நம்ம ஒரு சயின்ஸ் என்ன பண்ணோம்னா நம்மளோட நேச்சரோட மேஜிக் வந்துட்டு நமக்கு புரிய வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வெதர் சீக்ரெட்ஸ் தான் வந்து நம்ம கிளைமேட் இருக்குல்ல அது மாதிரி சொல்கிறது. இட் எக்ஸ்பிளைன்ஸ் வை இட் ரெயின்ஸ், வை வி ஃபீல் ஹாட் ஆர் கோல்ட், ஹவு சீசன்ஸ் சேஞ்ச். இப்போ நம்ம வந்துட்டு வெதர் மழை பெய்யறதுக்கு பேர் ஒரு சயின்ஸ் இருக்குது, ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், வெதர் ஃபோர்காஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கா, நம்ம ஃபோன்லேயே நம்ம என்ன பார்ப்போம், நிறைய பேர் பார்த்துருப்போம். ஓகே நாளைக்கு இப்போ வெதர் வந்து இந்த டிகிரி செல்சியஸில் இருக்குது பார்ப்போமா. இப்போது நமக்கே வந்துட்டு உங்களுக்கு லீவ்லாம் விடுவாங்க ஸ்கூலில். அப்போது வந்து நமக்கு நாளைக்கு மழை பெய்ய போகுது, சென்னைக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும். எப்படி தான் தெரியுது நமக்கு, பிகாஸ் இதுக்கு ஒரு கிளைமேட்டாலஜி சொல்லி ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க, ஓகேவா? கிளைமேட்டாலஜி சொல்லி ஒரு விஷயம் படித்து அவங்க வந்து நிறைய பேர் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிளைமேட்டை நோட் பண்ணுறாங்க. ஓகே, கிளைமேட்டாலஜியை ஸ்டடி பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிளைமேட்டை வந்து டீப்பாக நோட் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே மழை பெய்கிற மாதிரி இருக்குது, இப்போது நாளைக்கு வந்து பசங்களுக்கு லீவ் இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால் என்ன ஆகுது, நான் சென்னைக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறாங்கன்னு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ வெதருமே வந்துட்டு சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்குது, நம்ம நேச்சருமே சயின்ஸ்காரோட கம்பைன் ஆகிருக்கு. செகண்ட் வந்து வாட்டர் வண்டர்ஸ். we learn why water freezes into ice and boil into steam. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலான்னா நம்ம வந்துட்டு தண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போது இது உங்ககிட்ட தண்ணி இருக்குது, ஓகே? இது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம், தண்ணி வச்சுருக்கோம், ஓகே? இது ஒரு பாட்டில் தண்ணியாக இருக்குது. அண்ட் நான் என்ன பண்ணேன், இதோட ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சா என்ன ஆகும், இது ஒரு க்யூப் ஆகும், கரெக்டாக? ஐஸ் க்யூப் மாதிரி ஆகிடும். எனக்கு குட்டி குட்டியாக வந்து நிறைய ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும், ஓகே? இந்த ஐஸ் க்யூப்ஸ் தான் எப்படியா ஆச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு ஐஸ் க்யூப்ஸ் தான் வந்து எனக்கு வந்துருச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே. இப்போது இந்த ஐஸ் க்யூப் என்ன பண்ணுறேன், திருப்பி நான் வெளியே எடுத்துகிட்டு ஒரு சன்னு கீழே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், திருப்பி அது பழைய மாதிரி ஒரு தண்ணியாகிடுமா, கரெக்டாக? பழையமாக எனக்கு வந்து தண்ணியாக வந்து இருக்கும். ஸோ என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் அது லிக்விடாக இருக்குது, தண்ணியாக இருக்குது, நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா அது வந்து கட்டியாக ஐஸ் மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், அது ஹீட் பண்ணோன்னா இல்லாட்டி சன்லைட் கீழே வச்சுன்னா என்ன ஆகும்னா திருப்பி தண்ணி ஆகிடும். ஸோ இது எல்லாமே மாறுது இல்லை, இதுக்கெலாம் வந்து என்ன இருக்கும், ஒரு சயின்ஸ் இருக்குது. லைக் கண்டென்சேஷன், எவாப்ரேஷன், அது மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம சயின்ஸை படிப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு லைஃப் ஜேர்னி. டிஸ்கவர் ஹவு டைனி சீட் க்ரோ இன்டு a big plant, how a caterpillar becomes a beautiful butterfly. இப்போ பட்டர்ஃப்ளை ஆகிறதுக்கு முன்னாடி வந்து கேட்டர்பில்லராக வந்து சின்னது இருக்கும், ஓகேவா? அதில் தான் அந்த பட்டர்ஃப்ளை ஆகும். இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை அழகாக இருக்குது அப்படின்னா அது வந்து எடுத்தோடனே பட்டர்ஃப்ளை ஆகாது. ஃபர்ஸ்ட் வந்து அது என்னவாக இருக்கும், கேட்டர்பில்லராக இருக்கும், அதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளையாக மாறும். இப்போ ஒரு பெரிய ட்ரீ இருக்குன்னா அந்த ட்ரீ வந்து எடுத்தோடனே ட்ரீ கிடையாதுல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சின்ன சீடாக இருக்கும், அந்த சீடில் தான் ட்ரீயாக மாறுது. அதே மாதிரி லைஃப் ஜேர்னி கூட நம்ம சயின்ஸை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து எவ்ரிதிங் கனெக்டட். சயின்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகி தான் இருக்குங்க. சயின்ஸ் ஷோஸ் அஸ் ஃபுட், weather, animals and even us, we are all connected. நம்ம எல்லாருமே, நம்ம சாப்பாடு, அனிமல்ஸ், நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சயின்ஸோட கனெக்ட் ஆகி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் ஹியர். இங்கே என்ன கீவேர்டு உங்களுக்கு, என்வாயன்மெண்ட்னா என்ன, எவ்ரிதிங் அரவுண்ட் அஸ் இன்க்ளூடிங் நேச்சர் அண்ட் லைஃப். என்வாயன்மெண்ட்னா ஹியூமன்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே ஹியூமன்ஸ், பிளான்ட்டு, அனிமல்ஸ் ப்ளஸ் வந்து அனிமல்ஸ் அப்படிலாட்டி நிறைய சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இருக்கா. லைக் நம்ம வந்து மைக்ரோப்ஸ் அண்ட் பாக்டீரியா, சின்ன சின்ன பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை எல்லாமே வந்து இருக்கிறது. ப்ளஸ் வந்து ட்ரீஸு எல்லாம் இருக்கா. மொத்த நேச்சர் ப்ளஸ் நம்ம எல்லாமே இந்த பூமியில் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம என்வாயன்மெண்ட் சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நம்ம சுற்றி இருக்க சயின்ஸ் எப்படி இருக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டைம் டு ட்ரை. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் நிறைய உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க, அதை நான் ஷார்ட்டாக வந்து சிலது வந்து எழுதியிருக்கேன், ஓகேவா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் என்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கன்னா, லெட்ஸ் புட் யுவர் சயின்டிஸ்ட் ஹேட்ஸ் அண்ட் ட்ரை தீஸ் ஆக்டிவிட்டீஸ், ஓகேவா? நம்ம சயின்டிஸ்ட் ஹேட்டை போட்டுட்டு இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி 1.1 சொல்லியிருக்காங்கன்னா, திங்க் ஆஃப் அ ஸ்மால் ப்ராப்ளம் யூ சால்வ் யூசிங் ஸ்டெப்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, நீங்கள் ஒரு கார் டாய் வச்சுருக்கீங்க, ஓகே? இழுத்தா வண்டி ஓடும்ல, சின்ன வயசு வச்சுருப்பீங்களே, அது வச்சுருக்கீங்க. அது என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு நீங்கள் அதை வந்துட்டு விளையாடிட்டு இருக்கீங்க, திடீர்னு நின்று போச்சு. என்ன பண்ணுவீங்க நீங்கள், அந்த த்ரெட்டில் பிரச்சனை இருக்கா, அந்த இழுக்கிற த்ரெட்டில் பிரச்சனை இருக்கா, இல்லை டாயோட வீலில் பிரச்சனை இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் உங்கள் தலையில் இருக்கா பார்ப்பீங்களே. ஸோ அந்த ஆக்டிவிட்டி பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வந்துட்டு ஷேர் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வேர் யூ சா சயின்ஸ் இன் ஆக்ஷன். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கேயாவது சயின்ஸை வந்து பார்த்துருக்கீங்களா? எக்ஸாம்பிள் ஒரு தண்ணி ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் ஐஸ் கட்டி ஆகிறதுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டி வந்துட்டு ஒரு பிளான்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க உங்கள் வீட்டில், அது வளருது, அதுவும் சயின்ஸ் தான். ஸோ சயின்ஸ் எங்கே பார்த்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க.
அண்ட் 1.3 வந்துட்டு ஆஸ்க் வை கொஷின். எப்பவுமே ஏன் அப்படி நடக்குது வந்து கொஷின்ஸ் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இப்படி தான் சொல்லி நம்ம எடுத்துக்காமல் நம்ம வந்து எப்போ என்ன பண்ணணும், கொஷின் கேட்கணும். வை இப்படி நடக்குது கேட்கணும். எக்ஸாம்பிள், வை டஸ் சுகர் டிசால்வ் ஃபாஸ்ட் இன் ஹாட் வாட்டர். இப்போ வந்து நம்ம ஏதாவது டீ குடிக்கிறோன்னா நம்ம சர்க்கரை போடுவோம் டீயில் வந்து ஜூஸ் போடுறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜூஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சர்க்கரை எடுத்து அப்படியே போட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், பிளெண்ட் பண்ணுவோம், கரெக்டாக மிக்சியில் அரைச்சி போடுவோம். ஏன்னா வந்துட்டு ஜூஸில் வந்துட்டு அது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். அப்போது அது ஈஸியாக வந்து நம்ம சுகர் என்ன பண்ணாது, ஈஸியாக வந்து டிசால்வ் ஆகாது. டிசால்வ்னா சீக்கிரம் கரையாது. இதே நம்ம என்ன பண்ணோம், சுடுதண்ணி நம்ம போட்டோம்னா நம்ம சுகர் என்ன ஆகும், ஈஸியாக வந்து டிசால்வ் ஆகிடும். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குல்ல. எப்பவுமே என்ன பண்ணணும், ஏன் அப்படி ஆகுது, பச்சை தண்ணியில் வந்து ஏன் ஆகலை, சுடுதண்ணி வந்து ஏன் ஆகுது, கொஷின்ஸ் கேட்கணும். அண்ட் எக்ஸ்பிளைன் ஹவு யூ வுட் ஃபைண்ட் ஆன்சர் இன் யூசிங் தீஸ் ஸ்டெப்ஸ். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்ல. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்ன பார்த்தோம், அப்சர்வ் பண்ணணும், கொஷின் கேட்கணும், கெஸ் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், அப்போ லேர்ன் பண்ணணும் என்னென்ன இருக்குன்னு. அப்சர்வேஷன், கொஷின், ஹைப்போதசிஸ், எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். இந்த ஸ்டெப்ஸ் வச்சு நம்ம என்ன போகிறதா வந்து மாதிரி சொல்லணும்னா சயின்டிஃபிக் ஸ்டெப்ஸ். இந்த சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சயின்டிஃபிக் மெத்தட் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு பெரிய ஒரு கொஷின் இருக்குன்னா அது சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம சயின்டிஃபிக் மெத்தட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சர் வந்து பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்காங்க. தீஸ் ஆக்டிவிட்டீஸ் வில் ஹெல்ப் யூ ப்ராக்டிஸ் லைக் அ திங்கிங் இன் அ சயின்டிஸ்ட். ஸோ நம்ம வந்து எப்போ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பண்ணுறோமோ அப்போது ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி நம்ம வந்து யோசிப்போம். இப்போ நீங்கள் யோசிக்கும் போது இவ்வளோலாம் யோசிச்சிருக்க மாட்டீங்களா, இவ்வளோ ஸ்டெப்ஸாக பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க, இனிமேல் நீங்கள் பார்க்கும்போது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குது, அப்புறம் உங்கள் ஹைப்போதசிஸ் கொண்டு வரணும், ஒரு பெஸ்ட் கன்க்ளூஷன், அப்புறமா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஹாஃப்வே சயின்டிஸ்ட்கிட்ட தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி திங்க் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க, இந்த மாதிரி டு பிகம் அ சயின்டிஸ்ட் லைக் அ ப்ராப்ளம் சால்வர் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சயின்ஸ் இஸ் அ டீம் எஃபர்ட். ஓகே, சயின்ஸ் எப்படின்னா வந்துட்டு நம்ம ஒருத்தவங்க கூட கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நிறைய சயின்டிஸ்ட் நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்துட்டு நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஓகேவா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நமக்கு வந்து டிஎன்ஏன்னு ஒன்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. நம்ம வந்து டிஎன்ஏவால் ஆகிருப்போம். நம்ம உடம்புக்குள்ள வந்து ஒரு டிஎன்ஏன்னு ஒன்று இருக்குது, தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். ஓகே, ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கன்னா அப்போ எல்லாருமே சேர்ந்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து டிஎன்ஏ எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்ஏ எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து டிஎன்ஏ தான் சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஹர்ஷின்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு சயின்டிஸ்ட்டு. சேஸ்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், அவங்க என்ன டிஎன்ஏ பற்றி கண்டுபிடிக்கிறாங்க. கிரிஃபித்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ ஒவ்வொருமே நிறைய சயின்டிஸ்ட் வந்து சேர்ந்து தான் கண்டுபிடிப்பாங்க. யாருமே ஒருத்தர் மட்டுமே ஒரு விஷயம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஓகேவா, மோஸ்ட்லி டீமாக கண்டுபிடிச்சா நமக்கு என்ன ஆகும்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் விஷயங்களை. ஸோ அதை இங்கே சொல்கிறாங்க, கிரேட் சயின்டிஃபிக் டிஸ்கவரி ஆஃபன் ஹேப்பன் when people work together. நம்ம இன்னொருத்தவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம நிறைய ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணிப்போம். இப்போ நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க, மேம் கொடுத்துருக்காங்க, ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க, என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு ஆன்சர் வந்து பண்ணுவீங்க. உங்களுக்கு டவுட்டாக கூட இருக்கலாம். பட் உங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது உங்கள் ஐடியாஸ் இன்னும் வளரும். ஸோ ஒரு டீமாக பண்ணும்போது நமக்கு பெஸ்ட் அவுட்கமும் வரும். ஸோ சயின்டிஸ்ட் டீம் அப். ஓகேவா, ஜஸ்ட் லைக் கிரிக்கெட் டீம் இருக்குது நம்மக்கிட்ட. சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஐடியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒன்றா சேர்ந்துட்டு பெரிய பசிலை சால்வ் பண்ணுவாங்க. ஸோ சயின்ஸ் எப்படி இருக்குன்னா, சயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு லைக் அ பசில். இப்போ வந்து உங்களுக்கு சின்ன பசிலாக இங்கே சால்வ் பண்ணிடலாம். பட் சயின்ஸ் என்ன ஒரு பெரிய பசிலாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம், நிறைய மெம்பர்ஸ் சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அந்த சயின்டிஃபிக்கான பசிலை வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தேவைப்படும்னா சயின்டிஃபிக் டீம் தேவைப்படும். அந்த டீம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொலாபரேட் ஆகணும். கொலாபரேட்னா அவங்க ஒன்றா சேரணும். லைக் யூ டூ கேன் ஆஸ்க் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் இன் குரூப்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் ஃபன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு குரூப்பாக சேர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு கொஷின்ஸ் கேட்டு நீங்கள் ஃபன்னி வேலை வந்து பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு சில தெரிஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கு சில தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். அண்ட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். when you discuss with others you understand things even better and see ways to think. நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் இன்னுமே நல்லா பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அண்ட் புது ஐடியாஸுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த ஸ்லைடில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் என்னென்னா கொலாபரேஷன். அதாவது ஒர்க்கிங் வித் அதர்ஸ் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். மற்றவங்க கூட நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சயின்ஸ் வந்து எப்பவுமே தனியாக பண்ணணும்னு இல்லை, தனியாக நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் தனியாக பண்ணுறதை விட நம்ம ஒரு டீமாக பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஈஸியாக நமக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது. அண்ட் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும், நம்மளோட சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும். பிகாஸ் ஒருத்தவங்க மட்டும் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 10 பேர் சேர்ந்து பண்ணால் நமக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு
வாட்டர் கேனை தூக்க ட்ரை பண்ணுறீங்க, உங்களால் கஷ்டமாக இருக்க முடியாது. இதே ஒரு 10 பேர் சேர்ந்து பண்ணால் என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம தூக்கிடலாம்ல, ஒரு விஷயமாவே தெரியாது. அதே மாதிரி நம்ம ஒரு சயின்டிஃபிக்கான விஷயம் கண்டுபிடிக்கிறோன்னா நமக்கு என்ன பண்ணணும்னா நிறைய பேர் வந்து நம்ம கூட இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ டீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன் என்ன, மொத்தமாக சாப்டர் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இன்ட்ரடக்ஷன் சாப்டர் கரெக்டாக சாப்டரே என்ன சொல்கிறாங்க, ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. சயின்ஸ்னால் என்ன, சயின்ஸ் எப்படி நம்ம பார்க்கணும், ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்ல வராங்கன்னா, அது மாதிரி நம்ம எப்போவுமே சயின்ஸ் சும்மா அப்படியே படிச்சுட்டே போகக்கூடாது. எப்போவுமே யூ ஷுட் ஆஸ்க் a question, be a why person. ஏன், எதுக்கு நடக்குது, இப்படி நம்ம எப்பவுமே கொஷின் கேட்கணும். கொஷின் கேட்கறது தப்பே கிடையாது. அந்த கொஷின் நம்ம சில்லியாக இருக்கா, ரொம்ப சின்ன குழந்தைத்தனமாக இருக்குது, நம்மளை கலாய்ப்பாங்க எல்லாருமே, இல்லை நம்ம பார்த்து சிரிப்பாங்கன்னா இல்லை. கொஷின் கேட்டால் நம்மளோட பிரெயின் என்ன ஆகும்னா ஆக்டிவாக ஒர்க் பண்ணுது. ஓகேவா? ஆக்டிவாக ஒர்க் பண்ணி ஆகுது, நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க போகிறோம், நம்ம நிறைய விஷயம் கேட்போம். ஸோ ஆக்டிவாக ஒர்க் பண்ணும். ஸோ எப்போயுமே வந்து கொஷின்ஸ் கேட்டு தான் நம்ம வந்து பழகணும். ஸோ பி அ ஒய் பர்சன். ஒய் பர்சனாக என்ன, நம்ம எப்பவுமே வந்து கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கணும். ஓகே, ஒய், ஏன் இப்படி நடக்குது, அந்த கொஷினை வந்து கேட்டு நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தை வந்து கற்றுக்கணும். நெக்ஸ்ட், சயின்ஸ் ட்ரூலி பிகின்ஸ் வென் யூ ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஷின்ஸ். எப்போ சயின்ஸ் பிகின் ஆகும்னா நீங்கள் கொஷின் கேட்கணும். ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குது, நம்ம கொஷின் கேட்கணும். ஆல்வேஸ் பி க்யூரியஸ் அபவுட் எவ்ரி திங். நம்ம எப்பவுமே க்யூரியஸாக இருக்கணும். அதான் நம்ம புக் நேமே க்யூரியாசிட்டி வச்சுருக்காங்க. ஆஸ்க் ஒய், ஹவ் அண்ட் வாட் இஃப். வாட் இஃப்னா சப்போஸ் இப்படி நடக்கலன்னா இருக்கும் அப்படின்னு நம்ம கொஷின் கேட்கணும். நெக்ஸ்ட், யூஸ் சயின்டிஃபிக் மெத்தட் டு ஃபைண்ட் அமேசிங் ஆன்சர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண, ஒரு கொஷின் இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணோம், ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன், அப்புறம் வந்துட்டு ஆஸ்கிங் கொஷின்ஸ் அண்ட் ஹைப்போதசிஸ், அப்புறமா வந்துட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அண்ட் கன்க்ளூஷன் பண்ணணும். ஸோ சயின்டிஃபிக் மெத்தட் நம்ம என்ன பண்ணோம்னா வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ரிமெம்பர், லேர்னிங் சயின்ஸ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஜர்னி ஆஃப் டிஸ்கவரி, நாட் ஜஸ்ட் ஒன் டைம் திங். டு பி வைஸ், பி அ வை பர்சன். ஸோ நம்ம வைஸாக இருக்கணும். வைஸ்னால் என்ன, அறிவாளியாக நம்ம இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு வை பர்சனாக இருக்கணும். ஸோ வைஸ் பர்சன் இஸ் ஈக்குவல் டு அ வை பர்சன். வைனா என்ன, ஏன், எதுக்கு கொஸ்டின் கேட்டே இருக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கொஷின் கேட்டுகிட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. நம்ம கொஷின் கேட்டால் நம்ம என்ன பண்ண, நிறைய நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் கொஷின் கேட்க மாட்டீங்க, உங்கள் டீச்சர்கிட்ட கொஷின் கேட்க மாட்டீங்க, மேம் வந்து திட்டுவாங்க, என்ன மிஸ் திட்டுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அப்போ அந்த கொஷின் என்ன ஆகிடும், டவுட்டாக உங்களுக்கு இருக்கும். எப்போவுமே நமக்குள்ளே வந்து நம்ம டவுட்ஸ் வச்சுக்கக்கூடாது. ஸோ கொஷின் நம்ம கேட்கல அப்படி என்ன ஆகும், நம்ம கொஷின் வந்து என்ன டவுட்ஸாக மாறிடும். டவுட்ஸாக மாறி என்ன ஆகிடும், நம்ம வந்து நிறைய டவுட்ஸ் பையில பார்க்க நிறைய சேர்ந்து போகிறனால நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல் போயிடும். ஸோ நாலேஜ் என்ன ஆகிடும், நம்ம நாலேஜ் வந்து 0 ஆகிடும். ஸோ நாலேஜ் 0 நமக்கு இருக்கிறதுக்கு நம்ம சயின்ஸ் படிக்கல, நம்ம எதுக்கு படிக்கிறோம், நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக படிக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகணும், நம்ம வந்து எப்பவுமே கொஷின்ஸ் கேட்கணும். சில்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொஷின்ஸ் கேட்கணும். ஸோ மொத்தமாக இந்த சாப்டர் என்ன பண்ணால், இது நம்ம சாப்டர் முடிஞ்சிடும். ஓகே, இது லாஸ்ட் டைம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், நம்ம டீமாக ஒர்க் பண்ணணும், ஒரு ப்ராப்ளம் ஒழுங்காக சால்வ் பண்ணணும். சயின்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அண்ட் நம்ம எவ்ரிடே லைஃப்லையும் சயின்ஸ் அப்ளை பண்ணி தான் இருக்கணும். நீங்களுமே அப்ளை பண்ணுறீங்க, லைக் ஒரு பெயினில் தான் அப்ளை பண்ணுறீங்க. அண்ட் தென் வந்துட்டு ஒரு டிடெக்டிவ் ஸ்டெப்ஸில் நீங்கள் வந்து சயின்ஸை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், க்யூரியாசிட்டினா என்னென்னு பார்த்தோம். அண்ட் நம்ம சயின்ஸ் தான் என்னென்னு பார்த்தோம். சயின்ஸ் என்ன, ஒரு ஸ்பெஷல் வே ஆஃப் லுக்கிங் ஆன் த வேர்ல்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு க்யூரியாசிட்டி, த வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் இங்கே தான் முடியுது. ஸோ இந்த சாப்டர் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் சாப்டர். ஏன்னா அது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சாப்டர். கரெக்டாக ப்ளஸ் அவங்க இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. எதுக்கு, நீங்கள் க்யூரியாசிட்டியாக இருக்கணும், நீங்கள் வந்து ஆர்வமாக இருக்கணும் கற்றுக்கிறதுக்கு. பிகாஸ் சயின்ஸ் நம்ம எத்தனை வரைக்கும் படிக்க நம்ம நீங்கள் நினச்சிங்கன்னா சயின்ஸ் நீங்கள் லைஃப் லாங் கூட படிக்கலாம். பட் நம்ம 6th என்ன பண்ணுவோம், 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம 12th வரைக்கும் நம்ம என்ன பண்ண சயின்ஸ் படிக்க தான் போகிறோம். ஸோ சயின்ஸ் நம்ம படிக்கும் போது நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா நம்ம வந்து எப்பவுமே கொஷின்ஸ் கேட்கணும், சயின்ஸை என்கேஜ் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணால் அதை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கும். when you have practical knowledge உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். ஸோ with that I end this video. சயின்ஸ் வந்து எப்பவுமே எனக்கு கொஷின்ஸ் கேட்கணும். ஓகே, நம்பர் 1 பாயிண்ட். அண்ட் க்யூரியாசிட்டியாக இருக்கணும், நம்பர் 2 பாயிண்ட். அண்ட் எப்பவுமே டீம் ஒர்க் பண்ணணும், 3rd பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம என்ன பண்ண, நம்ம நிறைய டிஸ்கவரிஸ் கொண்டு வர முடியும். ஸோ எஸ், இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. அண்ட் ஐம் நாட் கோயிங் பை NCERT லைன் பை லைன் நான் பண்ணலை. சப்போஸ் NCERT பை லைன் பை லைன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் மீ, நான் அதுக்கும் ஒரு தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இனிமேல் அப்கமிங் வீடியோஸ் எப்படி இருக்கும்னா நம்ம வந்து PDF அண்ட் PPT யூஸ் பண்ணி நம்ம படிக்க போகிறோம். பிகாஸ் லைன் பை லைன் படிக்கிறது வந்து அவ்வளோவா எஃபெக்டிவாக இருக்காது. நம்ம மெயின் பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு டைமுமே என்ன ஆகும்னா சேவ் ஆகிடும். ஒரு 1 hour வீடியோ இல்லாமல் கொஞ்சம் கம்மி வீடியோஸ், கம்மி டைமில் நம்ம வந்து கம்மி டைமில் நம்ம வீடியோ பண்ண முடியும். ஸோ கம்மி டைமில் வீடியோ முடிச்சு நீங்கள் புக்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சப்போஸ் லைன் பை லைன் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், I'll be posting that also. So with that our video is ending. ஓகேவா? ஸோ இந்த லெசன் நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா க்யூரியாசிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன். அண்ட்
So if you like this video, just tell me in the comment so that I can understand. And thank you for watching till now, and thank you so much.